குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 2 திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 938. மணி என ஒளிர்ந்தனன் கல்லொளியே என நின்ற வடதிசை, கல்லொளியே என நின்றனன் இந்திரன், கல்லொளியே என நின்ற சிகரத்தை கல்லொளியே என காட்டி நின்றானே. கல் அப்படின்னா மலை, வடதிசை அப்படின்னா சிரசின் இடப்புற மூலை, இந்திர திசை அப்படின்னா கிழக்கு, அதாவது முகத்தின் முன்பக்கம், சிகாரம் அப்படின்னா அக்னி கலை, சிவமே ஒளியாய் தலையின் முன்னும் பின்னும் தோன்றுவான். சிவபெருமான் ஒளி மலையின் வடக்கு திக்கு அல்லது சிரசின் இடப்பக்க மூலையில் எழுந்தருளிய போது இந்திர திசையான கிழக்கிலும் அதாவது முகத்தின் முன்பக்கத்திலும் ஒளி விளங்கியது. இவ்வாறு தலையின் மேல் விளங்கிய ஒளியில் அக்னி நிறமுடையவனான சிவபெருமான் மணியின் ஒளி போல் எனக்கு தோற்றம் அளித்தனன் அப்படின்னு திருமூலர் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. பாடல் 939. சிந்திப்பார்க்கு வெளிப்பட்டு அருள்பவன் தானே எழுகுணம் தன் சுடராய் நிற்கும், தானே எழுகுணம் வேதமுமாய் நிற்கும், தானே எழுகுணம் ஆவதும் ஓதிடின் தானே எழுந்த மறையவன் ஆமே. தானே எழுகுணம் அப்படின்னா நாதம், மறையவன் அப்படின்னா கல்வனுமாம், அதாவது உள்ளங்கவர் கல்வன் அப்படின்னு ஞான சம்பந்தரும் சொல்லியிருக்காருங்க. பிறரால் வேண்டப்படாமல் சிவம் தகுதியான போது குளிர்ந்த சந்திர கலையில் விளங்கும், பிறரால் அறிவிக்கப்படாமல் தானே அறிவுமயமாய் விளங்கும், கூற புகுந்தால் எல்லா நற்பண்புகளும் தானே ஆகும், அவனே சிந்திப்பவர்க்கு அவனே தன் மறைப்பு நின்று வெளிப்பட்டு அருளுவான். பாடல் 940. திருவைந்தெழுத்து வடிவம் பெறுபவர் மறையவன் ஆக மதித்த பிறவி, மறையவன் ஆக மதித்திட காண்பர், மறையவன் அஞ்செழுத்துள் நிற்க பெற்ற மறையவன் அஞ்செழுத்தாம் அதுவாகுமே. மறையவனாக அப்படின்னா சிவனாம் தன்மை பெறுபவன் ஆக நாத வடிவினன் சிவன், அஞ்செழுத்து அப்படின்னா நமசிவாய சிவமாம் தன்மையை காண வேண்டும் என அளிக்கப்பட்ட பிறவியில் பிறர்க்கெல்லாம் மதிப்பு உண்டாக சிவமாம் தன்மையை பெறுவார்கள். நாத வடிவினனான சிவனின் அஞ்செழுத்தில் அடங்கியிருக்கும் நாத வடிவினனான சிவன் திருவைந்தெழுத்து வடிவம் பெறும். பாடல் 941. பஞ்சாக்கரமே மேனியாம் ஆகின்ற பாதமும் நா ஆய் நின்றிடும், ஆகின்ற நாபியுள் அங்கே மகாரமாம் ஆகின்ற சி இருத்தோள் வா ஆய் கண்டபின் ஆகின்ற அச்சுடர் அவ்வியல்பு ஆமே. நாபியுள் அப்படின்னா கொப்புள் சக்கரத்துள், வாய் கண்டபின் அப்படின்னா வாயாய் கண்ட பின்பு, அவ்வியல்பாம் அப்படின்னா சிவமாம் தன்மை உடையதாம் அப்படின்னு அர்த்தம். மேலே மந்திரத்தில் சொன்ன வண்ணம் பாதம் அந்த நகரமாய் விளங்கும், கொப்புள் சக்கரத்துள் மா அடையும், வா என்ற சக்தியை வாயாய் கண்ட பின்பு அமையும் அச்சுடர் சிவத்தின் தன்மை ஆகும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 942வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.